வெல்கம் பேக் டு நகரத்தராச்சிஸ் வேர்ல்ட். சண்டே மார்னிங் 5:56. யாரா சண்டே அன்னைக்கு 5:56க்கு எந்திரிப்பாங்களா? நான் எந்திரிச்சிருக்கேன். வளவு வீட்டில் படுத்தா இப்படி தான், கொஞ்சம் விடியும் போதே நமக்கு முழிப்பு வந்துடும். நம்ம தூங்கணும்னு நினச்சாலும் தூங்க முடியாது. பூர்ணப்பா நல்லா தூங்குறாங்க, எந்திரிக்கலை. நானும் படுத்துக்கிட்டே எவ்வளோ நேரம் தான் இருக்கிறது பாருங்கள், முடியல, நல்லா எந்திரிச்சிட்டேன். நாங்கள் ப்ரஷ் பண்ணிட்டு வரதுக்கு இங்கே டீ ரெடியாக இருந்தது. வந்ததும் விஷாலிக்கு ஹார்லிக்ஸ் கலந்து கொடுத்தாச்சு. ஹார்லிக்ஸை கலந்து கொடுத்து அவளை குடிக்க வைக்கிறது ஒரு பெரிய டாஸ்காக இருக்குது. இப்போல்லாம் முதல்ல எடுத்து வைக்கும்போது வந்து குடிச்சிருவா. எங்களுக்கு பின் வீட்டில் இருக்கிற அம்மா ஒருத்தவங்க வந்து பாத்திரம் கழுவ வருவாங்க. அவங்க அன்றைக்கி இல்லை. ஸோ அப்பா அம்மாங்களும் தண்ணி அடிச்சு கொடுக்குறாங்க, நம்ம பாத்திரத்தை கழுவணுமா. கயர் தான் ஈஸி, இது வழுக்கும். நீ உள்ள போயிடக்கூடாது. இதே மாதிரி எங்கள் ஆயா வீட்லேயும் கிணறு உண்டு. நாங்கள் அங்கே வந்து எட்டி பார்ப்போம். பார்க்கையில சொல்லுவாங்க, சின்ன பிள்ளை இருக்கையில் கிணத்தை எட்டி பார்க்காத, உள்ளுக்குள்ளே 2 பூதம் இருக்குது, ஒன்று அப்படியே பிடிச்சி இழுத்துரும் அப்படிம்பாங்க. தவறி விழுந்துருவோம்ல, அதுக்காக. அதே மாதிரி எவ்வளோ மழை பெஞ்சாலும் முதல்ல வந்து கிணத்தை தான் எட்டி பார்ப்போம், எவ்வளோ தண்ணி வந்திருக்கு அப்படின்னு. நல்லா தூக்குங்க. இது நீ இப்படி தூக்குறியா? அழகாக தூக்காம நம்ம கேரளாவில் தூக்குற மாதிரி தூக்கிட்டு இருக்கீங்க. என்ன செய்கிறப்பா? ஷோர் வலிக்கிறியாம்மா? பிரியாணி ஷோரா மத்தியானத்துக்கு? அப்புறம் பச்சை கடலை சோறாடா? ஆருக்கு? அப்பாக்கா? அம்மாக்கா? தேங்க்யூ அடித்தாங்க. வீட்டுக்கு கெஸ்ட் வருவாங்கள்ல, அவங்களுக்கு படுக்கிறதுக்கு தலகாணி எடுக்கணும். ஸோ அதனால தலாணி எடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிச்சது இந்த கல்யாண கொட்டை தான். இங்கே நல்லா கூலாக இருக்கும். வரவங்களுக்கு தேவையான தலகாணி, போர்வை, ஜம்காலம், அப்புறம் வந்து சாப்பிடும்போது கீழே போடுறதுக்கு பந்திப்பாய், அது எல்லாமே இதில் தான் இருக்கும். இதுதான் எங்கள் அத்தையோட மெத்த பீரோ. எவ்வளோ அழகாக இருக்குல்ல. பக்கத்தில் ஒரு பீரோ இருந்துச்சு, திறந்துருக்காங்க. நான் பார்க்கவே இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தா இந்த பீரோ ஃபுல்லாக எவ்வளோ சாமா இருக்கு. பூர்ணா, இந்த அப்பத்தாக்கு கல்யாணத்தில் வச்ச ரேடியோவான். எப்படி பூர்ணா? இங்கே வரேன், உரம் தச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் தலானிக்கு தானே உரப்படுவோம். அந்த காலத்தில் இதுக்கு கூட உரப்பட்டுருக்குறாங்க. அப்போனா உங்கள் பாட்டி எவ்வளோ கெட்டிக்காரத்தனமாக இருந்திருக்கணும். அம்மாடி அப்படி சொல்லுங்க. சொன்னாலும் எனக்கு தெரியும். கல்யாணத்தில் வச்சதுங்கிறியா? அப்போ உனக்கு தெரிய வேணாமா? இங்கே பாரு, இதுக்கு ஒரு கேப், இந்த வயர் வந்து எவ்வளோ சூப்பராக தைச்சிருக்குறாங்கல்ல. இந்த நாபுக்கு ஒரு இது, இந்த நாபுக்கு ஒரு ஸ்டேஷன் மாற்றுறதுக்கான ஒரு ஹோல்ஸு. தூசி அழுக்காகாமல், தூசி, ஆமாம், இது அழுக்காயிடக்கூடாதுங்கிறதுக்காக பேக். இது ஸ்பீக்கர். எங்கே பேசாமல் இருந்துச்சு, பேசாமல் இது ஸ்பீக்கர். இது வந்து சேனல் மாற்றுறது. இந்த தெரியுதா? ஓடுதா ரெட்டு? ஆமாப்பா. இன்னும் வேலை செய்யுது. கனெக்ட் பண்ணி பார்க்கலாமா? இது ஆண்டனா. இது என்னது? இது சவுண்ட் கேட்குறது. இது வந்து 1 அந்தனா சிலோ நல்ல வரிசை அப்படி இப்படின்னு பேசும். இது ஓப்பன் பண்ணால் உள்ள பேட்ரி போடுறது. இதான் நாங்கள் கொண்டே வச்சுருந்தோம் கேரளாவில். இல்லை, பேட்ரி கிடையாது. இது வந்து லாக். அந்த லாக் ஓப்பன். ஐயோ, நல்ல வேலை. பேட்ரி போட்டால் தான் இது வேலை செய்யும். கரண்டோட ஒர்க் ஆகாது. அது கரண்டோட ஒர்க் ஆகாது. பேட்டரியும் போடணும்னு நினைக்கிறேன். ப்ளக் பண்ணிட்டேன். ஓகேவா? இது வருங்க. இப்போ சேனல் வருதான்னு பார்க்கலாம். இதில் வந்து எந்த ஸ்டேஷனுமே பிடிக்கல. அதில் ஒரு நாப் இல்லை. அந்த நாபை மேபி திருப்பி இருந்தோம்னா ஏதாவது சேனல் வந்திருக்கும், பாட்டு கேட்டிருக்கலாம். ஆனால் ரொம்ப பழசில்ல. இது வந்து ரொம்ப 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 பழசான, இன்னமும் எங்கள் அத்தை பத்திரமா வச்சுருக்காங்க. அம்மா வீட்டில் கொடுத்தது பின்ன பத்திரமா வச்சுக்காம இருப்போம்மா. நம்ம அம்மா வாங்கி கொடுத்தது அப்படித்தானே இருக்கும். இது பாடலினாலும் சில பேர் வச்சுக்குவாங்க. குட் மார்னிங். இட்ஸ் மண்டே மார்னிங் அரவுண்ட் 6:30. இன்னைக்கு நல்லா தூங்கியாச்சு. நிறைய பேர் இருக்காங்க, கூட்டமாக இருக்குன்னா எல்லாரும் அளவில் படுப்போம். இல்லைன்னா நானும் பூர்ணாப்பாவும் படுப்போம். ஏன்னா நல்லா காற்று வரும் கொஞ்சம் நேரத்தில், அதுக்காக. அக்காவும் தங்கச்சி விளையாடுறத பார்த்தா நல்லா தான் இருக்கும். கொஞ்ச நேரத்தில் சண்டேன்னு வந்து பஞ்சாயத்துக்கு நிற்பாங்க. அப்போ விஷாலிக்கு தான் சப்போர்ட் பண்ணணும், சின்ன குட்டிக்கு.
பெரியவளுக்கு ஏதாவது சொன்னோம் அவ்வளோதான், நம்ம அது எப்படி நீ சொல்ல போச்சு அப்படின்றவா. பூர்ணான்றதுனால சரி சரின்னு எல்லாத்துக்கும் போகிறா. அவளும் ரொம்ப பாவம்தான், என்ன பண்ணுறது. அப்புறமா கூப்பிட்டு வச்சு பக்கத்தில் உட்கார வச்சு பேசுவோம், சின்ன பாப்பாடா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு. ஆனால் அது ரொம்ப தப்புன்னு தெரியும், வேறு வழி இல்லை. நம்ம வீட்டு விசேஷத்துக்கு வந்திருக்கோம்ல, பூர்ணா பாப்பாருங்களேன் லீவ் போட்டு ஆஃபீஸ் வேலை பார்க்குறாங்க, இப்படி தான் பண்ணுவாங்க. வேகமாக எல்லோரும் டிஃபன் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டதுக்கப்புறம் வீடெல்லாம் வந்து கழுவி விடணும். அதுக்கு ஒரு பின்னாடி ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க வந்து கழுவி விட்டுருவாங்க. ஸோ எல்லா சாமானும் எடுத்து வாசலில் வச்சுட்டோம். அவங்க எல்லாம் கழுவி விட்டுட்டு இருந்தாங்க. அந்த இன்பிட்வீன் கேப்பில் பூர்ணாப்பா வந்து பத்திரிக்கை கொடுக்க வேண்டியவங்களுக்கு பத்திரிக்கை கொடுத்துட்டு கௌரி சங்கம் வாங்கணும். ஸோ அதையும் வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு அவங்க போயிட்டாங்க. நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்தது என்னென்னா மழை வரும், வந்துச்சுன்னா தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஊற்ற வேணாம், அப்படியே கழுவி விட்டுடலாம், ஜாலியாக விளையாடலாம்னு நாங்கள் நினச்சிருந்தோம். மழையே வரல. எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுத்துட்டு கௌரி சங்கமும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. பிள்ளைங்க வந்து கையில் ஒரு தாத்தா வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. நம்ம சொல்லுவோம்ல, குட்டி பிள்ளையா இருக்கையில் ஒரு சீடு இருக்கும், சுற்றிலும் வெள்ளை கலரில் இருக்கும்ல, அது வந்து நம்ம தாத்தான்னு சொல்லுவோம். மலையாளத்தில் வந்து அப்பப்பன் தாடி அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதை வச்சு 2 பேர் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. நானும் பூர்ணப்பாவும் கல்லுக்கட்டிக்கு வந்திருந்தோம். இது வந்து ராஜேஸ்வரி பேப்பர் ஸ்டோர். இங்கே இல்லாத சாமான் எதுவுமே கிடையாது. இங்கே தான் மொர பேக்கும் வாங்கியிருந்தோம். இதுதான் கண்ணன் பஜார். இங்கே வந்து எல்லா ஐட்டமும் கிடைக்கும். இந்த இடத்துக்கிட்ட ஒரு நர்சூஸ் காஃபி கடை ஒன்று இருக்குது. நான் சொன்னேன் அப்பயும், கேரளா போக முன்னாடி காஃபி பவுடர் வாங்கிட்டு போகணுன்னு. சரின்னோமா எல்லாருமே மறந்துடும். இது வழியாக போனோம்னா நம்ம கொப்படைமன் கோயிலுக்கு போயிடலாம். பிஃபோர் தட் இங்கே ரவி அச்சகம்னு இருக்குது. இங்கே தான் வந்து பத்திரிக்கை பிரிண்ட் பண்ணியிருந்தோம். இங்கே தான் வந்து நடுவீட்டு கோலமும் பிரிண்ட் பண்ணி எல்லாருக்கும் ஒரு ரிட்டர்ன் கிஃப்டில் நான் கொடுத்துருந்தேன். நான் ஒரு ஆன்லைன் ஸ்டோர் வச்சுருக்கேன். ஸோ அதுக்காகனா ஒரு விளம்பரம், வேற ஒன்றும் இல்லை. இது வந்து கொப்படைமன் ஸ்ட்ரீட்டு, செம்ம பிஸியான ரோடு. கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு பார்த்து வந்தோம்னா வண்டியில் நம்ம மேலே அடிச்சிடும். ஸோ ரொம்ப கான்ஷியஸாக போகணும் இந்த ரோட்டில். ஆனாலும் பாருங்கள், எங்கள் பக்கத்தில் பூர்ணாப்பா வர்றதுனால நான் இந்த மாதிரி வீடியோ எடுத்துகிட்டே போகிறேன். வெத்தலைப்பாக்கு, பூ, பழம் இதெல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. இது எதுக்காகன்னா, பூர்ணா அப்பத்தாவும் ஐயாவும் வந்து உபதேசம் கேட்கணும்னு சொல்லியிருந்தாங்க. 70க்கு முன்னாடி உபதேசம் கேட்டுட்டு நம்ம 70 பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப புண்ணியம் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. ஸோ அதனால அதுக்கான சாமான் வாங்கணும்ல, ஸோ அதுக்கு தான் வந்திருந்தோம். கோவில் பக்கத்தில் தான் தேங்காய் வாங்கினோம். வாங்கிட்டு அப்படியே அங்கேருந்து கொப்படைமன் கோவில் அப்படியே ஒரு பார்வை, என்ன அழகு, எவ்வளவுக்கு சூப்பராக இருக்குது இந்த கோபுரம். உள்ளே போய் சாமி கும்பிடத்தான் முடியல, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நான் 2-3 காரைக்குடி விளாக்ஸ் போட்டிருக்கேன். அதில் வந்து கொப்படைமன் கோயிலோட கும்பாபிஷேகத்துக்கு நாள் நம்ம அட்டன் பண்ணியிருந்தோம், அது நான் போட்டிருக்கேன். அதையும் நான் அதில் வந்து இந்த இடத்துல டேக் பண்ணுறேன் பாருங்கள். நாங்கள் போகும்போது ஒரே ஒரு தப்பு மட்டும் பண்ணிட்டோம். என்னென்னா, ஒழுங்கானபடிக்கு பிக் ஷாப் பேக்ஸ் எடுக்காமல் வந்துட்டோம். ஒன்றும் என்னமோ தான் எடுத்துகிட்டு வந்துருந்தோம். அதுக்கப்புறம் ஆளாலும் நிறைய சாமான் வாங்க அப்போ தான் தோணுச்சு பிக் ஷாப்பர் எடுக்கலை அப்படின்னு. ஒரு இருக்கிற பேக்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுட்டு வந்துட்டோம். காரைக்குடியில் மாடுக்கு பஞ்சமே இல்லை. எனக்கு எல்லா மாடையும் பார்த்தாலும் நம்ம சோஷியல் மீடியாவில் வீடியோ பார்க்குற பாருங்க, மாடு வந்து முட்டுறது குத்துறதுன்னு, அதெல்லாம் அப்படி பயமாக இருந்துச்சு. நாகு விலாஸ் கடை இங்கே இருக்குது. பூர்ணா அப்பா ஜூஸ் குடிக்கிறியா, குடி, சர்பத் குடின்னு ரொம்ப கம்பல் பண்ணாங்க. சரி, அவங்க ஆசையும் கெடுப்பானே, இவ்வளோ ஆசைப்பட்டு வாங்கி தரையில வாங்கி குடிக்க வேண்டியது நம்ம கடமை இல்லையா. சரின்னு ஒரு ஜூஸை வாங்கி குடிச்சிட்டு வந்தோம். இல்லை சர்பத். அந்த இன்பிட்வீன் கேப்புக்குள்ளே பூர்ணாவோட அத்தை ஃபோன் பண்ணிட்டாங்க. நான் ட்ரெயின் ஏறிட்டேன், இத்தனை மணிக்கு வந்துடுவேன் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ண ஃபோன் பண்ணாங்க. பாவம், அவங்களுக்கு தான் நினப்பெல்லாம் இங்கேருந்து, ஏன்னா நாங்கள் 4 நாள் முன்னாடியே வந்துட்டோம்ல. அவங்க வந்து ஃபங்க்ஷனுக்கு ஒரு 3 நாள் முன்னாடி தானே அவங்க வர்றாங்க. ஸோ அவங்களுக்கு நினப்பெல்லாம் இங்கே தான். எல்லோரும் ஒன்றா சேர்ந்துருந்தா அதோட சந்தோஷமே வேறு தானே. அந்த வைபே சூப்பராக இருக்கும்ல. எனக்குமே அப்படிதான், ஒரு ஊருக்கு போகிறோம் 4 பேர் ஒன்று சேர்றோம் அப்படின்னா எனக்குமே இருப்பு கொள்ளாது. அவங்க வந்திருப்பாங்க, இந்நேரம் இதெல்லாம் பேசுவாங்க, அப்போ சாப்பிடுவாங்க, விளையாடுவாங்க அப்படின்னு இங்கே நானாக ஒன்று கற்பனை பண்ணிப்பேன். அதே மாதிரி தான் பூர்ணாவோட அத்தையும். காரைக்குடி vlog 1 and 2 இங்கே முடிக்கிறேன். நீ அடுத்தடுத்தது உள்ள vlogs எல்லாம் சீக்கிரம் போடுறேன். இப்போ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.